இன்றைய தேவ வார்த்தை செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேசத்திலுள்ள எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஆமேன். கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே தப்பித்துக்கொள்ள தாழ்மையுள்ளவர்கள் கர்த்தரையும் அவருடைய நீதியும் மனத்தாழ்மையும் தேடுங்கள். இன்னும் இந்த வசனம் நமக்கு நினைவூட்டி வருகிறது. இது ஒரு மனம் திரும்புவதற்கான அழைப்பு. அதன் மூலமும் நாம் தேவனுக்கு உடைய பாதுகாப்பை பெறலாம். யார் தேட வேண்டும் என்றால், தேசத்தில் உள்ள சிறுமியானவர்கள், தாழ்மையுடையவர்கள், அது மட்டுமல்ல கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்கள். தேசத்தில் சிறுமியானவர்கள் தங்கள் சுயமாய் வாழாமல் தேவன் மீது நம்பிக்கை வைத்து தேவனை சார்ந்து வாழ வேண்டும். கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அதன்படி சரியான வழியில் நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் தேவனுடைய கோபம் வெளிப்படும். நாம் தேவனுக்கு பயந்து தாழ்மையுடன் வாழும்போது அவருடைய பாதுகாப்பை பெற முடியும். நாம் தினமும் தேவனை தேட வேண்டும். கஷ்டமான சூழ்நிலையும் அல்ல, அவனுடைய சந்நிதியில் இருக்கும்போது நாம் அனுதினமும் அவருடைய பாதுகாப்பை பெற முடியும். உலகம் எப்படி நடந்தாலும் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நேர்மையாக நடக்க வேண்டும், உண்மையாய் நடக்க வேண்டும், தாழ்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மை உயர்த்துவார். நாமும் தேவனை தேடி நீதியாய் வாழும்போது எந்த தீர்ப்பின் நாளிலும் தேவன் நம்மை மறைத்து பாதுகாத்து கொள்வார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகா இருக்கும் கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலையிலேக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்தியை எனக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதம் ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்கிற, ஆசிக்கிற, தியாவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஊழியக்காலுடைய சுகத்தை விழும்புற கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. நல்ல சுகன் புகன் ஆரோக்கியம் தாங்கப்பா. ஆண்டவரே, படிக்கிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. நல்ல எக்ஸாம்களை உதவி செய்யுங்கப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா. வியாபாரம் உள்ளவர்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுங்கப்பா. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரங்களை தாங்கப்பா. குறைந்த பாலம் இல்லாதவர்களுக்கு நல்ல வரத்தை தாங்கப்பா. இந்த நாள் முழுவதும் ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்துங்க. தேவையான சந்திங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.